நாங்கள் வந்து விருதுநகர் மாவட்டத்திலேருந்து சாத்தூர்லேருந்து வந்திருக்கிறோம். அப்பாவுக்கு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ வந்து நாங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து பார்த்தோம். இனிமேல் வயசு வந்து அவருக்கு 78 ஆயிடுச்சு, ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கும்போது எங்களை பார்க்குறதுக்கு, அப்பாவை பார்க்குறதுக்காக ஒருத்தவங்க வந்தாங்க. என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு வந்து திருப்பூரில் இருக்கிறாரு. அவருக்கு வந்து அகல்யா ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்துருக்காங்க. அவருக்கு சரியாயிடுச்சு, நீ அங்கே வேணால் கூட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உடனே நாங்கள் மறுநாளே இங்கே கேட்டோம், அந்த ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தாங்க. அப்போ கேட்டோம். டாக்டர் அம்மா எங்களுக்கு யாரும் எதுவுமே தெரியாது, வந்தவுடனே நல்லா பார்த்தாங்க. அப்போ அந்த சுமீனா மேடத்தை சொன்னாங்க. எங்களுக்கு பார்த்த உடனே அவங்க பேசுனதுலேயே எங்களுக்கு சரியாயிடும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் 1 மாதம் ஆகும்ப்பா, அப்பா ரொம்ப முடியாமல் இருக்காங்க, நாங்கள் சரி பண்ணோன்னா 1 மாதம் ஆகும், நாங்கள் எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல நாங்கள் இருந்தோம். அப்பா 15 நாள்லேயே நல்லா நடந்து ஓரளவுக்கு சரியாயிட்டார். 30 நாளில் ரொம்ப நல்லாயிடுச்சு. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்து அங்கேருந்து போனோம். அப்புறம் 1 மாதம்தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அப்பா இப்போவும் நல்லா இருக்கிறாரு, எந்த குறையும் இல்லை. அதே மாதிரி திடீர்னு இப்போ என் சிஸ்டருக்கும் அந்த மாதிரி முதுகு தண்டுவடத்தில் ஒரு அடிபட்டுருச்சுன்ட்டு ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. உடனே ஆப்ரேஷன் தான் பண்ணணுன்னாங்க. அப்போவும் நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட கேட்டோம். உடனே அவங்க இருந்துட்டு, நீங்கள் இந்த மாதிரி இது கொஞ்சம் மேஜர் தான், இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து கூட்டு வாங்க, நாங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி வந்தோம். இப்போ வந்து நாங்கள் வந்து 13 நாள் ஆச்சு. ஆனால் இப்போ என் தங்கச்சிக்கு எல்லா உணர்வும் வருது, இப்போ நல்லா இருக்கிறா. அதனால் சரியாயிடும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி நர்ஸுங்களோ டாக்டருங்களோ அவங்கள பற்றி எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அவங்க கவனிக்கிறதோ, அவங்க வந்து நம்மளை வந்து அன்பாக கேட்குறதோ, எந்த ஒரு குறை இங்கே இதே மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. எனக்கும் 50 வயசுக்கு மேலே ஆச்சு. நானும் எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்குறேன். இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலு இதுதான் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலோட க்ளீனிங்கும் அப்படி ஒரு இதுவாக அவங்க வந்து அவ்வளோ நல்லா வச்சுருக்குறாங்க. வந்த உடனே எது இருந்தாலும் சொன்ன உடனே அவங்க அதை டக்குன்னு செஞ்சு கொடுக்குறது இது மாதிரி நாங்கள் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு இங்கே வந்து எல்லாம், அதுவும் எந்த ஒரு குறையும் யாரையுமே சொல்கிற மாதிரியே இல்லை. அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் ரூம் போய் எது சொன்னாலும் டெய்லி வந்து ரூம் உங்களுக்கு எப்படி இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு கேட்குறதும் டெய்லி வந்து எங்களை கேட்டுறாங்க. எந்த ஒரு குறையும் இல்லை. தண்ணிக்கா எந்த ஒரு இதுவும் பெட்டா எதுவே நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வாசனையா எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிறது எந்த அளவுக்கு, அந்த அளவுக்கு கூட நம்ம வீட்டில் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ க்ளீனிங்காக இருக்குது. அவ்வளோ நல்லா கவனிக்கிறாங்க. அவங்க செய்கிற முறையும் எங்களுக்கு பார்க்க அப்படியே இது ஹாஸ்பிட்டலுன்னு இருக்கிறதுனால தான் இங்கே வந்து நம்ம வர வேண்டியது இல்லை. இல்லைனா வந்து அப்பப்போ வர்ற மாதிரி ஒரு நம்ம சொந்த வீட்டுக்கு வந்த மாதிரி தான் எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இது வந்து.